பீட்ரூட் மணி கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் மணி கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு பீட்ரூட் வச்சு மணி கொழுக்கட்டை செய்கிறேன். அதுக்காக நான் கொழுக்கட்டை மாவு நானே வீட்டில் தயாரிச்சது. அது 1 டம்ளர் வச்சுருக்கிறேன். ஒரு பீட்ரூட், ஒரு சின்ன பீட்ரூட் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ இதை தோல் சீவி நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட்டை. இப்போ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அப்படியே மைய அரைச்சிக்குங்க. இதுக்கு இந்த கொழுக்கட்டை மாவுக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சிக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டை அப்படியே ஊற்றிக்கலாங்க. நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உப்பு அப்புறமே அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நம்ம எல்லா மாவுலையும் உப்பு கரெக்டாக பிடிக்காது. ஃபஸ்ட்டு உப்பை போட்டு நல்லா நம்ம கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இது தண்ணி பத்தாதுங்க. நம்ம பீட்ரூட் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, மிக்சியே கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச பீட்ரூட்டை கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. பத்துலேன்னா இது மாதிரி அலசி ஜாரில் இருக்கிற அலசி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஜாரில் இருக்கிறதையும் அலசி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றிக்கினா ரொம்ப கொழன்னு போயிடும், உருண்டை பிடிக்க முடியாது. நமக்கு இதுதான் பக்குவம். எப்படியும் சப்பாத்தி மாவுக்கு பிசைவு இல்லைங்களா, அந்த பதம் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி விரல் வச்சா உள்ளே போகணும். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைகிறோம் அதே மாதிரி தாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டுங்க. அப்படின்னா இப்போ ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து இந்த மாதிரி விட்டுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடு, நல்லா இப்படி பிடிச்சிட்டு 2 விரலே உருட்டலாம். 2 விரலே உருட்டணும்னா நல்லா உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி உருண்டை இந்த மாதிரி விட்டுக்குங்க. நம்ம விருப்பம்தான். ரொம்ப பெருசாக உருட்டலாம் இருந்தாலும் உருட்டலாம். நமக்கு இந்த அளவு உருட்டினா தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம உருண்டையாக உருட்டியாச்சுங்க. நம்ம இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா உருண்டை உங்களால் கையில் ஒட்டிக்குது, உருட்ட முடியல அப்படின்னா லைட்டாக கொஞ்சோண்டு உள்ளங்கையில் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் உருட்டுங்க. இந்த மாதிரி வெடிப்பில்லாமல் வரும். அப்படியே எண்ணெய் தடவாமையும் வெடிப்பில்லாமல் உருட்டலாம். அப்படி என்னால் முடியல அப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க, வெடிப்பில்லாமல் வரும். இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு இலை போட்டு வைங்க. ஏன்னா நம்ம இலைய நம்ம தட்டை வச்சு மூடி நம்ம வேக வைக்கும்போது இலையில் இருக்கிற வாசம் அதனுடைய எசன்ஸ் நம்ம கொழுக்கட்டையில் இறங்குச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அப்படி இலை இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் இட்லி துணி போட்டு வைங்க. வெறும் தட்டில் வைக்க வேண்டாம். இது ஒரு 10 to 12 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 12 நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க, பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து தாளிச்சிடலாங்க. இலையில வச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேப் விட்டு வைங்க. அப்போ தான் நமக்கு வெந்த உடனே அப்படியே அடங்காமல் இதை பிடிச்சி கைப்பிடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்களா. மிளகாய், 1 மிளகாய் போட்டிருக்கேங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் மசாலாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். காஷ்மீரி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும், அரை டீஸ்பூன் மட்டும்தான் ரெண்டுமே வச்சுருக்கேன். தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கடாயை வச்சுட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி வச்சுங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மசாலா போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. போட்டு இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாலாம் போட்டுக்கலாம்.
இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காவை துருவலாக தாங்க போடணும். நீங்கள் அப்படியே போடுற மாதிரி இருந்தாலும், அதாவது கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை போட்டு விட்ருங்க. கொழுக்கட்டையை போட்டு அப்படியே ஒரு பெரட்ட வேண்டியதுங்க. நம்ம காரமெல்லாம் நமக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்படிலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடும். நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது ஸ்கூலுக்கே கூட நீங்கள் மார்னிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பிரேக்கில் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. சீக்கிரமும் இது செஞ்சிடலாங்க. நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு ரெடியாக பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். நான் ஆல்ரெடி இந்த கொழுக்கட்டை மாவு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் எப்படி செய்கிறது அப்படின்னு. அதில் அந்த மாவில் செஞ்சது தாங்க இந்த பீட்ரூட் கொழுக்கட்டை. பீட்ரூட் மணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அனீமிக்காக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பீட்ரூட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பீட்ரூட்டில் எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ரத்த சோகை அது ரொம்ப அனிமிக்காக உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக ரெடியாக வருங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் வந்து எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிச்சிக்கலாம். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வருங்க கொழுக்கட்டை. அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.